அறிவு ஆபத்தானது. அதனால்தான் அது எப்போதும் கட்டுப்படுத்தப்படுகின்றது. நீங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா? அறிவானது ஏன் அனைவருக்கும் சமமான முறையில் வழங்கப்படவில்லை? வாருங்கள் பார்ப்போம். நான் உங்கள் ஜனுஸ் முகமது. பிரான்சிய அறிஞர் மைக்கேல் பெல்மேட் கூறினார், knowledge is power. அறிவானது எப்போதும் அதிகாரத்தின் கண்காணிப்பிலே இருக்கும் என்று. எதை கற்பிக்க வேண்டும், எதை கற்பிக்க கூடாது, எதை கேள்வி கேட்க வேண்டும், எதை கேள்வி கேட்க கூடாது போன்ற அனைத்தும் தீர்மானிக்கப்படுகின்றன. ஒரு அறிவானது சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வழங்கக்கூடியது மனிதர்களுக்கு. சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய மனிதன் ஒருபோதும் அடிமையாகவோ அல்லது அடிமைத்தனத்திற்கோ சோரம் போக மாட்டான். இதனால்தான் உண்மையான கல்வி எப்போதும் ஆபத்தாகவே உள்ளது. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், அறிவு செயற்படாமல் இருக்குமாக இருந்தால் அது சுமை, செயல் அறிவில்லாமல் இருக்குமாக இருந்தால் அது வழி தவறு. ஆனால் இன்று நமக்கு தகவல்கள் அதிகம், ஆனால் சிந்தனை குறைவு. அறிவானது எந்த ஒரு பயனும் இல்லாமல் அமைதியாக இருக்குமாக இருந்தால் அது பயனற்றதாகும். அது உண்மையான அறிவும் அல்ல. உங்கள் அறிவானது பயனுள்ள கேள்வியாக இருக்குமாக இருந்தால் அதுதான் உண்மையான கல்வியாகும். எனவே இதனை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் விரைவில் நான்